சூப்பர் சரவணா ஸ்டோர்ஸ். நேயர்களே, இன்றைக்கு நாம பேச போவதில்லை தொகுதி உடன்படிக்கை தற்போது திமுக சார்பில் முடிவடைந்திருக்கிறது என்ற செய்திகளும், ஓரளவிற்கு அது இந்த செவ்வாய்க்கிழமைக்குள் முற்றிலுமாக முடிவடையும் என்றும் சொல்லப்படுகிறது. காங்கிரஸ் கட்சிக்கு எத்தனை தொகுதிகள், மற்ற கட்சிகளுக்கு எத்தனை தொகுதிகள் என்பதை நாம் பார்க்க போகிறோம். ஆனால் திராவிட முன்னேற்ற கழகம் இந்த முறை காங்கிரஸ் கட்சியின் நிலை குலைந்து போன அந்த கூட்டணியை தக்க வைத்துக் கொண்டிருப்பது அவர்களுடைய ராஜதந்திர யுக்தி. இதன் மூலமாக காங்கிரசுக்கு 28 இடங்களும், விடுதலை சிறுத்தைகள் கட்சிக்கு 10 இடங்கள் அவர்கள் கேட்டார்கள். காங்கிரஸ் கேட்டது என்னவோ 2 ராஜ்யசபாவில் சேர்த்து 39 41 தொகுதிகளை கேட்டார்கள். ஆனால் முடிவானது 28+1. அப்ப காங்கிரஸ் முடிந்தது. இரண்டாவதாக விடுதலை சிறுத்தைகள் 10 இடங்களை கேட்டார்கள். அவர்களுக்கு 8 இடங்கள் தருவதாக பேசப்பட்டு முடிவாகிவிட்டது. மூன்றாவது தேசிய முற்போக்கு திராவிட கழகத்திற்கு 6+1 அப்படித்தான் சொல்லப்படுகிறது. காரணம், அவர்கள் பேசிவிட்டுத்தான் உள்ளே வந்தார்கள். செலவுக்கு பணம், எம்பி தொகுதி, ராஜ்யசபா, குறிப்பிட்ட சில தொகுதிகளை கேட்டார்கள். அதில் விருதுநகர், சிவகாசி எல்லாம் கேட்டார்கள். அதையெல்லாம் நாங்கள் உங்களுக்கு தருகிறோம், நீங்கள் நெல்லுங்கள் என்று பேசி வந்ததனால் அதில் ஒரு குழப்பமும் இல்லை. அப்ப தேமுதிக முடிந்தது, காங்கிரஸ் முடிந்தது. திருமாவளவன் 10 கேட்டாலும் அவருக்கு குறைவாக கொடுத்தது சில விஷயங்களை சொல்லியிருக்கிறார்கள். அவர் சித்தாந்த ரீதியாக தோற்கடிப்பதின் பால் அவர் பெரிதுபடுத்தாமல் விவகாரத்தை ஏற்றுக்கொண்டார். ஆனால் மறுமலர்ச்சி திமுக அவற்றில் 6 4 மட்டும் தருவோம் என்று சொன்னபோது அவர்களும் 5 இடத்திற்குள் எங்களுக்கு கொடுத்து விடுங்கள் என்று பேசியிருக்கிறார்கள். இதற்கிடையிலே மறுமலர்ச்சி திமுகவுக்கும் ஒரு பெரும் குழப்பம் இல்லை. 4 இவர்கள் தருகிறோம் என்று சொன்னபோது அவர்கள் கூட ஒன்று கேட்கிறார்கள். அப்ப மறுமலர்ச்சி திமுக இது முடிந்தது. மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கூட இந்திய கம்யூனிஸ்டுக்கு 4 இடங்களை கேட்டபோது இந்திய கம்யூனிஸ்டுடைய பேச்சுவார்த்தை தற்போது தொடர்கிறது. இது அல்லாமல் வேறு எந்த குழப்பமும் இல்லை. காரணம், IMUL, இந்திய யூனியன், IUML, யூனியன் முஸ்லிம் லீக்குக்கு 2 இடங்கள், மனிதநேய மக்கள் கட்சிக்கு 2 இடங்கள், அதே போன்று ஏராளமான இணை துணை கட்சிகள், அதாவது பாப்புலர் ஃப்ரண்ட் ஆஃப் இந்தியா அது ஒன்று, அதே போன்று மிக முக்கியமாக நம்முடைய தமிமுன் அன்சார், கருணாஸ், தனியரசு, இந்த 3 பேருக்கும் சூரியன் சின்னத்திலே நிற்க போகிறார்கள். பாமக சூரியன் சின்னத்திலே நிற்க போகிறது. அதே மாதிரி பாப்புலர் ஃப்ரண்ட் ஆஃப் இந்தியா அதுவும் சூரியன் சின்னத்திலே நிற்க போகிறார்கள். அது அல்லாமல் தாவேகா, அதாவது தமிழர் வெற்றி கழகமா, தாவேகா அல்ல, தமிழர் வாழ்வுரிமை கழகம், வேல்முருகன், அதே மாதிரி கொங்கு ஈஸ்வரன், கொங்குல தனியரசு, கருணாஸ், தமிமுன் அன்சார், இவர்கள் அனைவரும் உதயசூரியன் சின்னத்தில் போட்டியிடப் போவதாக அறிவித்திருக்கிறார்கள். இப்பொழுது இந்த கூட்டணியில் வேறு என்ன சிக்கல் இருக்கிறது என்று நாம் பார்த்தால், கனகத்திய தூரம் வரைக்கும் ஒரு சிக்கலும் இல்லை. இப்பொழுது தேமுதிக சிக்கல் படுத்தும் கட்சியாக இருந்தாலும் கூட்டணிகளுக்கு முன்பே அவர்களுக்கு தொகுதி உறுதி செய்யப்பட்டு, இடம் உறுதி செய்யப்பட்டு, பேச்சுவார்த்தை நடந்து, செலவுக்கான பணம் வரைக்கும் முடிக்கப்பட்டு விட்டது. ஆகவே அங்கு பிரச்சனை இல்லை, காங்கிரஸ் பிரச்சனை இல்லை. விடுதலை சிறுத்தைகள் 10 கேட்டாலும் அவர்களுக்கு 8 கொடுத்திருக்கிறார்கள், பிரச்சனை முடித்திருக்கிறார்கள். கம்யூனிஸ்ட் கட்சியில் பெரிய அளவில்லை, மதிமுக 1 தான் எக்ஸ்ட்ரா கேட்கிறார்கள், 4 இருக்க சொல்லியிருக்கிறார்கள். அதற்கு கீழ் இருக்கிற ஏனைய அனைவரும் ஒரு சீட்டை வாங்கி 2 சீட்டை வாங்கி கொண்டு உதயசூரியனிலே அவர்கள் தாங்கள் போட்டியிடுவதாக அறிவிப்பு செய்திருப்பதன் மூலம் ஒரு மெகா கூட்டணியை அறிவித்ததன் மூலம் தமிழ்நாட்டில் இந்த களத்தில் திமுக முன்னணியில் சென்று கொண்டிருப்பதை நாம் பார்க்கின்றோம். ஆகவே அதிமுகவும் என்டிஏயும் பரஸ்பரம் அவர்களுக்குள் ஒற்றுமை இல்லை.
அதிமுக வலுவிழந்ததற்கு காரணம், வலுவிழக்க செய்தது பாரதிய ஜனதா. ஓபிஎஸ் அவர்கள் ஒரு மூத்த தலைவர். அவர் சென்று தெற்கு பகுதியிலே மறவர் சமூகத்தை திமுகவின் பக்கம் திருப்பியதன் காரணம் பழனிசாமி. திருமதி சசிகலா அவர்கள் அடுத்து தனது சொந்த கட்சி ஒன்றை உருவாக்கும் நிலையில் அவர்களால் அடையாளப்படுத்தப்பட்ட டிடிவி முழுமையாக கிளீன் பவுல்ட், வலுவிழந்து போனார் என்றுதான் சொல்ல வேண்டும். அப்ப அமமுக வலுவிழந்து விட்டது. ஓபிஎஸ் வலுவிழக்க செய்து விட்டார். இரண்டாவது, மற்றபடி அவர்களுக்குள் பெரிய பிளேயர்கள் யாரும் இல்லை. பாமக குறைந்தபட்சம் 1% வாக்கை இழந்தாலும் அவர்களும் வலுவிழந்து போனார்கள் தான். ஆக பாரதிய ஜனதாவிற்கான பெரிய வாக்குகள் இல்லை. அவர்கள் இவர்களை எல்லாம் துவம்சம் செய்து வாக்குகள் இருப்பதை போன்றதொரு மாய பிம்பத்தை கட்டமைத்துக் கொண்டிருக்கிறார்கள். இந்த கட்டமைப்பிற்குள் அமித்ஷாவை கூப்பிட்டு, அமித்ஷா எடப்பாடியை கூப்பிட்டு 60 இடங்களை கேட்டார். அவர் 24 இடங்கள், அதிலும் கொங்கு மண்டலம், தென் மாவட்டங்கள், தூத்துக்குடி, தென்காசி, விருதுநகர், திருநெல்வேலி, நாகர்கோயில், சென்னையில் மட்டும் பக்கங்கள், கும்பகோணத்தில் இந்த மாதிரியான விவகாரங்கள், பிராமணர்கள் இருக்கிற கோயில் திருவடிகள், ஸ்ரீவில்லிபுத்தூர், திருச்செந்தூர், திருத்தணி, திருப்பரங்குன்றம், ராமநாத சுவாமிகள் இருக்கும், அதே மாதிரி கபாலீஸ்வரர் கோயில், மயிலை, இப்படி எங்கெல்லாம் சிதம்பரம், எங்கெல்லாம் திருப்பரங்குன்றம் கோயில்கள் இருக்கிறதோ அந்த இடத்திலும், கொங்கு மண்டலத்திலும், மேற்கு மண்டலத்திலும், தென் மாவட்டங்களிலும் எங்களுக்கு உரிய சீட்டை 60 இடங்கள் நீங்கள் கொடுங்கள் என்று பாஜக 40 இடங்கள் போட்டிட்டு மீதியானவற்றை தமது கூட்டணியில் இருக்கும் மற்றவர்களுக்கு தாங்கள் பிரித்து கொடுப்பதாக கேட்டார்கள். ஆனால் அதனை மறுத்துவிட்டார். இவர்களுக்கு 60 கொடுத்தால், ஏற்கனவே பாமகவுக்கு ஒரு 20 என்றால் 80 போனால் எத்தனை சீட்டு இவர்களிடத்திலே இருக்கும்? 160. இங்கே ஒரு 40, 30, 70. இப்ப 160 சீட்டில் இவர்கள் போட்டியிட விருப்பமில்லை. ஆகவே நாங்கள் அவ்வளவு இடம் தரமாட்டோம் என உறுதிபட சொல்லியிருக்கிறார். இந்த போட்டியில் தான் நீங்கள் சமன்படுத்தி பார்த்தால் இது முடிவடையாத ஒரு கூட்டணியாகவும் வலுவற்ற கூட்டணியாகவும் இருக்கிறது. ஜான் பாண்டியனோ, அதே போன்று முதலியார் கட்சி ஏசி சண்முகமோ, பருவகுல வேளாளர் உதாரணத்திற்கு ஐஜேகேயோ, பாபநாசத்தை மட்டும் வைத்து அடையாளம் செய்யக்கூடிய ஜி.கே. வாசன் ஐயா அவர்களோ, பூவை மூர்த்தியோ, இன்னும் முற்போக்கு என்னது முக்குளத்தோர் முன்னணி என்று ஒன்று இருக்கிறது, அதுவோ ஃபார்வர்ட் பிளாக்கோ, யாரும் ஒரு பெரிய பிளேயர்ஸே இங்க இல்லை. இருந்த பிளேயர்ஸ் 3 பேர் தான், பாமக, அமமுக மற்றும் பாஜக. பாஜகவுக்கு ஒரு 5% தான், அமமுகவுக்கு ஒரு 2% கூட கிடைக்காது. பாமகவுக்கு மொத்தம் 5ல் ஒரு 3 கிடைக்கும். அப்ப 8, 9%, ஒரு 10% தான் இவங்க. இப்போ 30% வருவது அவ்வளவுதான். ஆனா டிஎம்கேயோ அதை விட 15% எக்ஸ்ட்ரால போயிட்டு இருக்கிறத நான் தெளிவா சொன்னேன். ஆகவே இந்த போட்டியில அதிமுகவை உருக்குலைய வைத்தது, அதிமுகவில் ஒற்றுமை இல்லாமல் ஆகியது. ஒரு பவர்லெஸ் மினிஸ்டர் ஃபார் பவர், தமிழ்நாட்டில் ஒரு கரிஸ்மாட்டிக் பர்சனாலிட்டியாக இருக்க வேண்டிய சீரிய தலைமையில் இருக்கக்கூடிய திரு செல்வி ஜெயலலிதா, கருணாநிதி மற்றும் டாக்டர் எம்ஜிஆர், பேரறிஞர் அண்ணா அந்த இடத்திலே பழனிசாமி இல்லாமல் போனதும் திமுக இணைந்து கவனமாக காய் நகட்டி தமது பாரிய அழுத்தத்திலும் பாரதிய ஜனதாவுக்கு எதிராக மதச்சார்பற்ற கூட்டணி ஒன்றை உருவெடுத்ததும் அவருக்கு பெரிய பிளஸ் பாயிண்ட் இருந்த போதிலும், இந்த முறை திமுக 3வது பிளேயரான திரு விஜயின் மூலமாக தங்களுக்கு பெரும் செறிவு, பெரும் குறைச்சல், கரம்பல் ஏற்பட்டுவிடும், தங்கள் வாக்குகளை அவர்கள் காவு கொண்டு விடுவார்களோ என்ற அச்சத்தின் பால் எல்லாவற்றையும் இணைத்தார்கள். அந்த இணைப்பில் கிளீன் பவுல்ட் ஆக்கப்பட்டது. உதாரணத்துக்கு சொன்னால், இந்திய யூனியன் முஸ்லீம் லீக்கோ, இடதுசாரிகளோ, தோழர் தொல் திருமாவளவனோ இங்கே விட்டு அவர்கள் எங்கும் செல்ல முடியாது. அவர்கள் ஒரு சித்தாந்த ரீதியான கட்சி. இந்த 3 பேரையும் விட்டு விடுங்கள். இதுல முஸ்லீம் லீக் எல்லாத்தையும் சேர்த்து சொல்லிட்டேன்.
தேசிய முற்போக்கு திராவிட கழகம் அவர்களுக்கு பாஜகவுக்கு அவர்களுக்கு உறவு எந்த பிரச்சனையும் ப்ராப்ளம் இல்லை. ஏனென்றால் அவர்களுக்கு இப்ப இருக்கிற பிரச்சனை கட்சியினுடைய சரிவு, வெற்றி தேவை. அவர்களும் முடிவு செய்தார்கள். வழக்கம் போல் நாம் பாஜக, அதிமுகவிலே தோல்விதான். இந்த முறையும் தோல்விதான். ஆகவே நாம் வெற்றி பெறுகிற கூட்டணி குதிரையிலே பந்தயம் கட்ட வேண்டும் என்று இங்க வந்து அவர்கள் எல்லாம் பேசிக்கொண்டு வாக்குகள் கம்மியாக இருந்தாலும் திமுகவில் இருக்கும் பலவீனம் விஜய் இதை காட்டி அவர்கள் உள்ளே வந்து விட்டார்கள். காங்கிரசின் மூலம் நான் ஏற்கனவே நேற்று சொன்ன மாதிரி சிதம்பரத்தினுடைய அந்த பெரும் லாபியின் மூலம் காங்கிரசும் உள்ளே வந்து விட்டது. மற்றவர்களுக்கு போக்கிடம் ஒன்றும் இல்லை. ஆகவே காங்கிரஸ், தேமுதிக இந்த 2 பேரையும் உள்ளே கொண்டு வந்தார்கள். இருப்பவர்களை அவர்கள் தக்க வைத்துக் கொண்டார்கள். காங்கிரஸையும் தக்க வைத்துக் கொண்டார்கள். தேமுதிக உள்ளே வந்தது புதிய பார்ட்னர்களாக மையத்திற்கு 4 இடங்கள், தேமுதிகவுக்கு 6 இடங்கள், திருமாவளவனுக்கு 8 இடங்கள், மறுமலர்ச்சி திமுகவுக்கு 4 இருந்து 5 இடங்கள், கம்யூனிஸ்டுகளுக்கு 4, 5, 6 இந்த இடங்கள் தான். மீதி இருக்கக்கூடிய பார்ட்னர்கள் தனியரசு, கொங்கு ஈஸ்வரன், அதே மாதிரி இந்திய யூனியன் முஸ்லீம் லீக் அவர்களுக்கு 2, மனிதநேய மக்கள் கட்சிக்கு 2, தமீமுன் அன்சாரிக்கு 1, கருணாசுக்கு 1, தனியரசுக்கு 1, வேல்முருகனுக்கு 1, எல்லாரும் சூரியன்ல நெல்லுங்க அப்படின்னு தெளிவா முடிச்சுட்டாங்க. இப்ப இதுல எந்த குழப்பமும் இல்லை. செவ்வாய்க்கிழமை கூட்டு பிரகடனம் வரப்போவதாக சொல்லும் நிலையில் 2 பேச்சுவார்த்தை நடக்கிறது. அதாவது இந்திய கம்யூனிஸ்டுக்கும் மதிமுகவுக்கும் இடையிலே ஒரே ஒரு இடத்திற்காகத்தான் பேச்சுவார்த்தை. அது அனைமா முடிந்துவிடும் என்று நான் நம்புகிறேன். இன்று காலை தகவல்களோடு மீண்டும் நாளை சந்திப்போம். நன்றி. சூப்பர் சரவணா ஸ்டோர்ஸ்.